ஆண்டுதோறும் கார்த்திகை மார்கழி மாதத்தில் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து சபரிமலை சன்னிதானத்திற்கு சென்று வழிபடுவது வழக்கம்தான். ஆனால் எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு இந்த வருடம் இவ்வளவு பக்தர்கள் கூட்டம் அலைமோதியதும் இல்லை. பக்தர்கள் 32 மணி நேரமெல்லாம் காத்திருந்ததும் இல்லை. மண்டல பூஜை மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக கடந்த மாதம் 16ஆம் தேதி சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டதிலிருந்து பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்க தொடங்கியது. அதிலும் கடந்த ஒரு வாரமாக சன்னிதானத்திற்கு செல்வதற்குள் பக்தர்கள் படும் அவஸ்தை பெரும் பாடாக உள்ளது. நிலக்கல் பார்க்கிங் குளறுபடியால் சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் வரை அணிவகுத்து நிற்கும் வாகனங்களால் 5 மணி நேரம் பக்தர்கள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நிலக்கல் வரை சொந்த வாகனத்தில் வந்தாலும் அடுத்து அரசு பேருந்துதான், வேறு வழியே இல்லை. ஒரு வழியாக தங்களது வாகனங்களை பார்க்கிங் செய்துவிட்டு நிலக்கல்லில் இருந்து பம்பைக்கு செல்ல அரசு பேருந்திற்காக காத்திருக்கும் கூட்டமோ கண்கட்ட வைக்கும் அளவுக்கு உள்ளது. அங்கும் 4-5 மணி நேரம் காத்திருந்து பேருந்துக்குள் வந்தால் அந்த பேருந்திலும் மூச்சுவிட முடியாத அளவுக்கு கூட்டம் முட்டி மோதுகிறது. சீட்டு பிடிப்பதற்காக குழந்தைகளை ஜன்னல் வழியாக பேருந்திற்குள் ஏற்றிவிடும் காட்சிகளும் நடந்தது. மொத்தம் 25 அரசு பேருந்துகள் மட்டுமே உள்ள நிலையில் 10,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் காத்திருக்கும் சூழல் காணப்படுகிறது. அடித்து பிடித்து அரசு பேருந்தில் ஏறி நிலக்கல்லில் இருந்து பம்பை வந்த பிறகு ஆன்லைன் டிக்கெட் செக்கிங் என்ற பெயரில் 6 மணி நேரம் கால் கடுக்க காத்திருக்க வேண்டி உள்ளதாக கூறப்படுகிறது. இருக்கிற கட்டுக்கடங்காத கூட்டத்தையே சமாளிக்க முடியவில்லை, இதில் ஸ்பாட் புக்கிங் வேறு. இத்தனையையும் கடந்து சென்றால் மரக்கூட்டம், அப்பாச்சிமேடு, சரங்கொத்தி ஆகிய பகுதிகளில் குழுக்களாக பக்தர்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றனர். அதிலும் ஒரு 5 மணி நேரம் செல்கிறது. இதையடுத்தாவது சபரிமலை சன்னிதானத்தை அடைந்து விடலாமா என்றால் 16 மணி நேரம் காத்திருந்தால் மட்டுமே அது சாத்தியம் என்ற நிலைதான் உள்ளது. இப்படி 32 மணி நேரம் காத்திருந்து ஐயப்பனை தரிசனம் செய்யும் பக்தர்கள் இடையில் இயற்கை உபாதை கழிக்க முடியாமலும், உணவு உண்ண முடியாமலும், குடிநீர் கிடைக்காமலும் சிரமம் அடைகின்றனர். இதனால் பக்தர்கள் சிலர் தரிசனம் செய்யாமல் பாதியிலேயே திரும்பிச் செல்கின்றனர். இதில் 32 மணி நேரம் பொறுமை காக்க முடியாத பக்தர்கள் பலர் ஐயப்பன் வாழ்ந்த இடமான பந்தளம் ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவிலிலேயே இருமுடியை சமர்ப்பிக்கின்றனர். எந்த ஆண்டும் இல்லாத அளவு இந்த ஆண்டு ஒரு நிமிடத்திற்கு 70 முதல் 80 பக்தர்கள் 18 படியில் ஏற்றப்படுவதாக கூறப்படுகிறது. இதற்கெல்லாம் காரணம் முறையான முன்னேற்பாடுகள் இல்லாததே என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, சபரிமலைக்கு வரும் பக்தர்களுக்கு முறையான ஏற்பாடுகளை செய்யவில்லை என கூறி பினராயி விஜயன் தலைமையிலான கேரள அரசுக்கு எதிராக பாஜக இளைஞரணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாருடன் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டவர்கள் மீது தண்ணீர் பேச்சு அடித்து விரட்டி அடிக்கப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.